பிடியதன் உருவுமை கொலபிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் சித்ரா பௌர்ணமியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 1/5/2026 ஆங்கில மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. 1/5/2026 சித்ரா பௌர்ணமி. நம்பர் 1 சித்ரா பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம். பாருங்கள் எப்படி மேட்சிங் ஆகுது. அது மட்டும் இல்லை, மதுரையம்பதியில் மிக பிரசித்தி பெற்ற உற்சவம், மிகப்பெரிய திருவிழா, மிகப்பெரிய பெருவிழா, மிகப்பெரிய தென் தமிழகத்தின் வரலாற்று தெல்லமுதமும் தேன் தமிழ் பாயும் இனிய தமிழும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்த நோக்கு நான் தருவேன் கோலன்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று விநாயகப் பெருமானிடம் அழகான தமிழில் செந்தமிழில் இனிய தேனினும் இனிய தமிழில் பாடிய அருள் அவ்வை பிராட்டி பாடி புகழ்ந்த இந்த மதுரையம்பதியில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவும் அந்த 1/5/2026 எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். அப்போ முதல் மாதம் பிறக்குது, சித்திரை மாதம் பிறக்குது, சித்திரை பௌர்ணமி வருது, சித்திரை நட்சத்திரம் வருது, சித்திரை திருவிழா வருது, எல்லாமே சித்திரை. குழந்தையில் தயவு செய்து சித்திரையில் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் திட்டுவாங்க. திட்டாதீங்க, பாதம் பணிஞ்சு கேட்குறேன். சித்திரையில் பிறந்தா தான் ஐஏஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் ஐபிஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் வைஸ் சான்சலர், சித்திரையில் பிறந்தா தான் அம்பாஸ்டர், சித்திரையில் பிறந்தா தான் எல்லா பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், வெளிநாட்டுக்குரிய ஆஃபீஸர், செக்ரட்டரி, அரசியல் சாசனத்தை எழுதக்கூடியவங்க எல்லாமே சித்திரையில் தான். அதனால் தயவு செய்து நேரம் மட்டும் பாருங்கள், சரியான நேரம் மட்டும் பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அடுத்தது சூரியன் சந்திரனை போற்றி வணங்கக்கூடியது, குலதெய்வத்தை வணங்கக்கூடியது, சத்யநாராயண பூஜை பண்ண வேண்டியது, சித்திரகுப்த பூஜை பண்ண வேண்டியது. பாருங்கள், சத்யநாராயண பூஜை, சித்திரகுப்த பூஜை, அதுக்கடுத்தது மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, அதையும் நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்படிலாம் செஞ்சு நவதானியம் வச்சு இதெல்லாம் செஞ்சு நல்லா வழிபாடு பண்ணுங்க. சித்ரா பௌர்ணமிக்கு கண்டிப்பாக சித்திரகுப்தன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. அதாவது நவதானியம், வீட்டில் உள்ள நவதானியம், பாடநூல், புக்ஸு எல்லாம் நம்ம செல்வத்தை கொடுக்கக்கூடிய முறத்தில் வச்சு பூஜையில் வச்சு நல்லா பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக நல்ல தீர்க்க ஆயுளும் நிறைந்த செல்வமும் நேயர் பெருமக்கள் எப்போதும் கிடைக்கும். துலாம் ராசி. ஏழை என்பது குறையை தவிர கோழை அல்ல. இன்பம் என்பது உணர்வை தவிர வேகம் அல்ல, வீரம் அல்ல, வேகம் அல்ல அல்லது வீரம் அல்ல. மன்னிப்பு என்பதற்கு பிறர் அளிக்கும் பரிசு, மறதி என்பது நமக்கே நேர்மை அளிக்கும் பரிசு. இதை ஏன் சொல்கிறோம்னா, இந்த துலாமில் இருக்கிறவங்க பாருங்கள், ஒரு தனிப்பட்ட கேரக்டராக இருப்பாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. என்ன போனாலும் சரி, யானை வந்து முதிச்சாலும் சரி தெரியாது, யானை வந்து முதிச்சாலும் அவங்களுக்கு எறும்பு முதிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த சக்தி அவங்களுக்கு அதிகம், அந்த மனோபலம், அந்த மனோசக்தி அது அதிகம் அவங்களுக்கு. அதனால தான் நீதியை பின்பற்றுவங்க, நீதியை பின்பற்றுவங்க, தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம். அதனால தான் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அழகாக இருப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க, எல்லா வேலையும் என்ன கொடுத்தாலும் செய்வாங்க. சாது மறுநாள் காடு கொள்ளாது. அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக அமையும். எப்படியெல்லாம் வரும் பாருங்க. அவங்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அப்போ துலாம் ராசி என்ன லக்கணங்கிறத ஒரு புரிதல் தேடிக்கோங்க. அப்போ லக்கணத்தை எடுத்துக்கிறீங்க, அப்போ விருச்சிக லக்கணம் எடுத்துக்கோங்களே. உதாரணத்துக்கு விருச்சிக லக்கணம் எடுத்துக்கோங்களே. அப்போ உங்கள் லக்கணத்துக்கு 12 துலாமும் ஏற்கனவே காற்று ராசி. அப்போ என்ன செய்யணும்? வெளிநாடு கண்டிப்பாக போகணும். அப்போ வெளிநாடு கண்டிப்பாக போகணும். வெளி மாற்றங்கள் உண்டு, அந்த உணர்வுகள் உண்டு. காதல் திருமணம் உண்டு, கலப்பு திருமணம் உண்டு. எந்த ஊரில் போனாலும், அதாவது சுவிட்சர்லாந்து மணமகன் தமிழ்நாட்டு மணமகளோடு சேர்ந்து கொண்டார்,
தமிழ்நாட்டு மணமகன் இட்டலி பெண்ணை மணமுடித்துள்ளார். அப்போல்லாம் பத்திரிகையில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் உண்டு நடக்கும். அப்போ வெளிநாட்டு மோகங்கள் அதிகம் அதற்கு. காற்று ராசி அதனால் கண்டிப்பாக வெளிநாட்டு மோகங்கள் உண்டு. அப்போ மரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில், அழகு சம்மந்தப்பட்ட தொழில், வெளிநாடு முழுக்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில், அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது தொழில், அதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், எது வேணாலும் பூக்கள் சம்மந்தப்பட்ட தொழில், வாகனம், நல்ல அழகு சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான். அதை ஏஜெண்டாக எடுத்தாலும் சரி, நிர்வாகமாக எடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்து செய்யலாம். அப்படிப்பட்ட தொழில் தான் துலாம் ராசிக்கு. அதை விட சட்ட நிபுணராக வரலாம், அறிவாளியாக வரலாம், பெரிய படிப்பாளியாக வரலாம், பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடியதாக வரலாம், அம்பாஸ்டராக வரலாம், நீதிபதி பெரிய அதுன்னு டெல்லியில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக வரலாம். சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீதி அரசராக வரலாம். அதுக்கும் சித்திரை மாதம் பிறந்தால் மிகப்பெரிய பலன் உண்டு. அதனால தான் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். நான் கொடுக்கல, முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பரபரப்பான பராபவ வருடத்தில் சித்திரையில் பிறந்தால் முத்திரை பறிப்பது உறுதி. அந்த வகையிலே மேற்கண்ட எல்லா செங்கல் சூளை தொழில் எடுத்துக்கோங்க, தேங்காய் மட்டை தொழில் எடுத்துக்கோங்க, அழகு நார் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கோங்க. தேங்காயெல்லாம் முக்கியமானது, முக்கன் வாழக்கூடியது, இறைவன் விநாயகப் பெருமான் இருக்கக்கூடியது, வாசம் செய்யக்கூடியது. கைத்தலை நிறைகனி அப்பம் உடல் பொறிவுள்னு சொல்லி படிக்கிறாங்கல்ல. அப்பன்னு அவரோடு சேர்ந்தவர் சிவபெருமானும் விநாயகப் பெருமான் ஒன்றோடு ஒன்று போட்டி போடக்கூடியவங்க. அவருக்கு 3 கண், இவருக்கு 3 கண் தேங்காய். அந்த முக்கண் தேங்காயிலே 3 கண்ணு கூடியவர் விநாயகப் பெருமான். வேறு எந்த கடவுளும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுடைய முக்கன் இருக்குது. அப்படிப்பட்ட நீதி தேவதை எடுத்துக்கோங்க. நிச்சயமாக அப்படிப்பட்ட தொழில் செய்யுங்க. அழகு எங்கே இருந்தாலும் சரி, அழகு ஆபத்தை தான் உடிக்கும். அதில் கவனமாக இருக்கணும். பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில், நிர்வாகம் சம்மந்தப்பட்டது எது வேணாலும் எடுத்து ஏஜெண்டாக செஞ்சுக்கோங்க. எடுத்து டைரெக்டாக போகாதீங்க. டைரெக்டாக போகிறது மேசராசி, சிம்மராசி, விருச்சகம், தனுசு, மீனம், இதெல்லாம் டைரெக்டாக போகும். ஆனால் நீங்கள் டைரெக்டாக போக வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் அப்படி இன்னொருத்தட்ட வாங்கிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கூட்டு தொழில் முக்கியம். கூட்டு பிரார்த்தனை, கூட்டு தொழில் அமோகமாக இருக்கும். உங்களுக்கு கூட்டு தொழில் ரொம்ப வெற்றியே கொடுக்கும், மறந்துடாதீங்க. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. சித்திரை 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் கண்டிப்பாக பட்டீஸ்வர துர்க்கையை ஒரு முறை பாருங்கள். பட்டீஸ்வர துர்க்கை கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ஆனால் அந்த துர்க்கை ராஜராஜ சோழனுடைய துர்க்கை கோயிலில் அதுக்கும் ஒரு வழிபாடான துர்க்கை. அடுத்தது சித்திரை சுவாதி நட்சத்திரம். சுவாதிங்கிறது சக்கரத்தலருக்குரியது, சுவாதிங்கிறது சனீஸ்வரருக்குரியது. சுவாதி மிக 27 நட்சத்திரத்தில் அற்புதமான அழகு நட்சத்திரத்துக்குரியது. சுவாதிக்காரவங்க எப்போதுமே ஒரு தில்லாக இருப்பாங்க. சுவாதிக்காரவங்க எப்போதுமே எல்லா வகையிலும் கெட்டிக்காரத்தன்மையாக இருப்பாங்க. கொஞ்சம் கிரிமினல் இருக்கும். அப்போ சுவாதி. அதுக்கடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், விசாகத்தை சொல்லவே வேண்டாம். இந்த பாருங்கள், வைகாசி விசாகம் நெருங்கிட்டு இருக்குது. சித்திரைக்கு அடுத்து வைகாசி விசாகம், திருச்செந்தூர் திருவிழா தேடி வந்துடுது. நம்மளை கூப்பிடுறது, வாங்கணும். அப்படிப்பட்ட விசாக நட்சத்திரத்துக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழில் செஞ்ச அந்த கீயை கொண்டு போய், அந்த சாவியெல்லாம் கொண்டு போய் பாதத்தில் வச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும், ஒரு மங்களகரமான ஒரு புத்து உணர்வை கொடுக்கும், ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து. ஏன்னா விசாகத்துக்கு அன்றைக்கி அந்த சாவி எடுத்து கொடுப்பது மிக உகந்ததாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமாக செயல்பட வேண்டியது, மறந்துடாதீங்க விசாக நட்சத்திரக்காரவங்க.